தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் தேனி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான எடையிலே தரமான பொருட்களை பொட்டலங்களாக வழங்கவும், உணவுப் பொருள் வழங்கல் துறை நிர்வாகமே நியாயம்தானா சரியான எடையிலே அத்தியாவசிய பொருட்கள் வழங்காமல் இருப்பு குறைவுக்கு பல மடங்கு அபராதம் விதிப்பது நியாயம்தானா என்றும், வழங்கல் துறையே பதில் சொல்லு திரும்ப பெற வேண்டும் என்றும், பல மடங்கு அபராதம் விதிக்கும் சுற்றறிக்கையை திரும்ப பெற வேண்டும், சரியான எடையில் பொருட்கள் வழங்காமல் பல மடங்கு அபராதம் விதிக்கும் சுற்றறிக்கையை திரும்ப பெற வேண்டும், உணவுப் பொருள் வழங்கல் துறையே திரும்ப பெற வேண்டும், கூட்டுறவுத்துறை நிர்வாகமே அத்தியாவசிய பொருள் ஏற்றி வரும் லாரிகளிலே எடை தராசு வர வேண்டும், அதோடு நடமாட்ட பணியாளர் உடன் வர வேண்டும், கட்டாய இறக்கு கூலி வசூல் செய்வதை கூட்டுறவுத்துறை நிர்வாகமே தடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன் மாவட்ட தலைவர் பொன் அமைதி தலைமையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தேனி மாவட்டம் முழுவதும் உள்ள சங்க பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இருப்பு குறைவுக்கு கொள்ளையடிக்காதே, 550 ரூபாய் வசூல் செய்து கொள்ளையடிக்காதே, போராடுவோம் 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 போராடுவோம். குறியீடு என்னாச்சு? பொதுத்துறை ஆய்வு என்னாச்சு? பொதுத்துறை ஆய்வு என்னாச்சு? சம வேலைக்கு சம ஊதியம் என்னாச்சு? சம வேலைக்கு சம ஆய்வு செய் டிஎன்சி புரோனை ஆய்வு செய் மாற்றிக்கொடே POS மிஷினை மாற்றிக்கொடே. தொழிற்சங்க ஒற்றுமை பழிவாங்காதே கடை குடும்பங்களை பழிவாங்காதே. வெற்றி 45 கிலோ மூட்டையை கொடுத்து 45 கிலோ மூட்டையை கொடுத்து 50 கிலோவுக்கு வசூல் பண்ணுவது அநியாயம். கிலோவை வசூல் பண்ணுவது அநியாயம். கொள்ளையடிக்காதே 5 கிலோ இருப்பு குறைவுக்கு 650 வசூல் செய்து கொள்ளையடிக்காதே. 650 வசூல் செய்து கொள்ளையடிக்காதே. போராட்டம் 5 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி போராட்டம். திரும்ப பெறு. அபராத தொகையை திரும்ப பெறும் வரை போராடுவோம். அபராத தொகையை திரும்ப பெற வேண்டும். தமிழ்நாடு அரசு திரும்ப பெறு.